அதாவது இந்த பட்ஜெட்டு கடந்த 5 வருடங்களில் தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை, அந்த நடவடிக்கைக்கு ஒதுக்கிய பணம் மற்றது இவையெல்லாம் முறையாக கடந்த 5 ஆண்டுகளிலே பட்ஜெட் போட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கி வீண் செலவுகளுக்கு பண்ணாமல் மற்றது பண்ணியிருந்தால் நம்முடைய வளர்ச்சி இன்னும் எங்கோ இருந்திருக்கும். இந்த வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருந்தும் அந்த வளர்ச்சியை எட்ட முடியாமல் போனதற்கு காரணம் இந்த அரசு, இந்த அரசினுடைய திட்டங்கள் மற்றது. குறிப்பாக மின்சாரத்திலே கடந்த 3-4 ஆண்டுகளாக, இப்போது மிகை என்கிறார்கள், இப்போதும் மிகை கிடையாது. டிசம்பர் முடிந்து மே, ஏப்ரல், மே என்று வருகிற போது நிச்சயமாக பிரச்சனை வரும். ஆண்டுதோறும் கூடக்கூடிய மின் தேவைக்கு ஏற்ப மின் உற்பத்தி திறன் ஒன்றும் பெருகிவிடவில்லை. இப்போது மின் மிகை மாநிலம் என்று சொல்வதற்கு காரணம் 3300 மெகாவாட் வெளியிலிருந்து வாங்குவது தான். இது நிரந்தரமானதும் அல்ல, நிலையானதும் அல்ல. இந்த மின் பற்றாக்குறை காரணமாக கடந்த 3 ஆண்டுகளிலே தமிழகம் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்திலே வீழ்ச்சியை செஞ்சது. குறிப்பாக குறு சிறு நடுத்தர தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. வேலைவாய்ப்பு இழந்தது, வருமான இழப்பு இழந்தது இருக்கிறது. இன்றைக்கும் கோயம்புத்தூரில் ஃபவுண்ட்ரி வாரத்தில் 2 நாள் லே ஆஃப் என்கிற நிலைமை இருக்கிறது இன்றைக்கும். இல்ல, அதுக்கு மின்சாரம் மட்டும்தான். ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தோடு மின் தடை 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர்கள் டிசி ஜெனரேட்டர் ஓட்ட வேண்டி இருப்பதால் யூனிட்டுக்கு 12 ரூபாய் காஸ்ட் ஆகிறது. ஃபவுண்டரியை நாங்கள் சமாளிக்க முடியாது. நான் 10 நாளைக்கு முன்பு அவரிடம் பேசியதை சொல்லுகிறேன். காரமடை வார்ப்பெரும்பு மொத்தமும் மூடிட்டாங்க. காரமடையில் 24 மணி நேரமும் 3 ஃபேஸ்ல இண்டஸ்ட்ரிக்கு தடையில்லாத மின்சாரம்லாம் கிடைக்கல. இப்பவும் கிடைக்கலங்கிறத மாட்டுக்கத்தில். ஆனால் 8 மணி நேரம் அளவிற்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 8 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் என்ற அளவிற்கு இருந்த மின்வெட்டு இப்பொழுது இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுது. இல்லை, அதை விட உயர்ந்திருக்கிறது, மாறி இருக்கிறது. அது பாராட்டப்பட வேண்டிய அம்சம். இவர்கள் தவறாமல் வேறு ஆட்சி இருந்தால் ஒன்றுமில்லாமல் இருட்டியெல்லாம் போயிருக்காது, மற்றது நடந்திருக்கு. அதாவது உற்பத்தி திறனை, மின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்கு எடுத்த நடவடிக்கை என்னுடைய ஸ்டேட் கேள்வி அதுதான். அதுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆட்சியில் தான் சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரம் எடுக்கக்கூடிய திட்டத்திற்கான செயல்பாடுகளை தொடங்கி கிட்டத்தட்ட 500 மெகாவாட் அளவிற்கு அங்கிருந்து பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. சோலார் தேவையில்லை, அது 3% கூட எடுக்கிறாங்க இல்லையா? 5000 மெகாவாட். அதுதான். அதுக்காக இவர்கள் கூடுதலாக நிதியை செலவழித்திருக்க முடியும். வீடுகள் தோறும் அவர்கள் அதற்குள்ள உபகரணங்களை கொடுத்திருக்க முடியும், மானிய வழியில் கொடுத்திருக்க முடியும். அது பெருமளவுக்கு பயன்பட்டிருக்கும். அதையெல்லாம் கூட இவர்கள் ஊக்கப்படுத்த தயாராக இல்லை. அதானியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 15000 மேக்கருக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சுற்றி வருகிற போது இதுதான் வருகிறது. ஆகவே அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கெல்லாம் பெரிய மேம்பட்ட நிலை என்பதெல்லாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். முன்னாள் அமைச்சர் நேருனுடைய தம்பி ராமஜெயத்தினுடைய கொலை ஆள் கண்டுபிடிக்க முடியாது என்று ஆகி உயர்நீதிமன்றம் தலையிட்டு எத்தனை நாட்களுக்கு கண்டுபிடிப்பீர்கள்? ஒரு வழக்கல்ல, பல வழக்குகள் அந்த மாதிரி. அதுக்காக அவர் கிட்டே நெருங்காமல் இருக்கிறார்கள். அதே மாதிரி நில அபகரிப்பு முழுதும் முடிந்து விட்டது என்றெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புது அபகரிப்புகள் தொடர்ந்து இருக்கிறது. அதனால எல்லாம் தீர்ந்து விட்டது என்றெல்லாம் நினைத்தால் அது ஒரு மாயை. திரு கண்ணதாசன், அடிப்படையில் இந்த சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை எல்லாம் குறித்து பேசுகின்ற பொழுது தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் சேர்த்தே தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது. நீங்கள் 2005 நான் சொல்றது கலாச்சார ஆட்சி மூலமாக ஏற்பட்ட மரணங்கள், அதில் தமிழ்நாடு தான் 2005 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 53, கர்நாடகா 79 என்று போகிறது. 2006 125 மரணங்கள் கலாச்சார ஆட்சி மூலமாக, 2007 135, 2008 101, 2009 429 அதிகரிக்கிறது, 2010 185, 2011 481 இருந்தது. அதன் பிறகு இல்லை, தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் பதிவாகவில்லை எங்கேயும் அப்படின்னு சொன்னால் இது தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை. இப்போது சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் குறிப்பாக கள்ளச்சாராயம் போன்ற மரணங்களை தடுத்ததில் இந்த அரசு கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை விட சிறப்பாக செயல்பட்டு அப்படிங்கிறது தானே அறிக்கையினுடைய வரமாக. கள்ளச்சாராயம் நல்ல சாராயமா வித்துட்டு இருக்காங்கன்ற தவிர வேற ஒன்றும் மாற்றம் அது உங்க ஆட்சி காலத்துல தானே இருக்கு. இல்லை நல்லா கேட்டீங்க. அந்த நேரத்தில் ஒரு சுற்றிலுள்ள மாநிலங்களில் இந்த கள்ளச்சாராயம் சேர்ந்த பொழுது அது கண்டுபிடிக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டுக்காண்டு குறைவா 2005 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்கள் அதை குறிப்பாக புரிஞ்சுக்கணும். 2005 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அப்போ அதிமுக ஆட்சி நடந்து கொண்டது, அப்பயும் கள்ளச்சாராயம் இருந்துதான். 2010 இந்த பொழுது நாங்கள் தடுத்துருக்கிறோம். 2007 நான் சொல்றேன். நான் இதுக்காக இல்லை, நீங்க இன்றைய தினம் அது ஒரு ஊடகங்களுக்கு ஒரு வாடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்டை பற்றி பேசும்போது இன்னொரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தவறு கிடையாது. நீங்க பேசுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். சொல்லுங்க, இருந்தா கூட இல்ல, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். இருந்தா கூட நீங்க அதை தவிர்த்து விட்டு போக முடியாததுக்காக நான் சொல்றேன். நான் பரவாயில்ல. ஆனால் நான் இந்த இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்தவரை
மரியாதைக்குரிய முதலமைச்சர் வந்து 5/2/2011 பேராசிரியர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது 6/2/2011 ஒரு அறிக்கை சொல்றாங்க. இது ஒரு வெத்து வேட்டு அறிக்கை. 90,000 கோடி ரூபாய் கடன் சுமையை செலுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். இந்த 90,000 கோடி ரூபாய் கதி சுமையால வந்து வேதனையா இருக்குது, அவமானமா இருக்கிறாங்க. இன்றைய தினம் 2,11,000 கோடிக்கு மேல வந்து வச்சிருக்கிறாங்க. 2 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அது எந்த வைக்கத்தலை அவங்களுக்கு அந்த பதிலாக வச்சுறேன். நண்பர் பேசும்போது சொன்னார், சட்டம் ஒழுங்கை பற்றி சொன்னார், மின்சாரத்தை பற்றி சொன்னார். மின்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த பட்ஜெட்டில் 44வது பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னாங்க, மின்மிகை மாநிலம்னா என்ன, நாமே உற்பத்தி செய்து நமக்கு தேவைக்கு போக மற்ற வச்சிருந்தா தான் மின்மிகை மாநிலம். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கி அதை வந்து அதிக காசு கொடுத்து வாங்கி இதை வந்து மின்மிகை மாநிலம் சொல்றது தவறான ஒரு செய்தி. 44 கேளுங்க. இந்த 44வதுல பாத்தீங்கன்னா தொலைநோக்கு திட்டம் 2000 திட்டமிடப்பட்டவாறுன்னு சொல்லி திட்டங்களை சொல்றாங்க. 800 விரிவாக்கப்பட்ட அணுமின் திட்டம், 800 சிறப்புலா மண்டல மின் உற்பத்தி திட்டம், வடசென்னை கட்டமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இப்பதான் எத்தனை வருஷம் கழிச்சு முடிகிற தருவாயில. அதுக்கு அடுத்து 2 திட்டம் சொல்றாங்க பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல் மின் திட்டம், கடலாடி அனல் மின் திட்டம், தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி திட்டம், 800 திட்டம் சொல்லிட்டு குந்தா சில்லகல்லாம் சொல்லிட்டு ஆகியவற்றை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதை நிறுவனத்துக்கு நடவடிக்கை எடுக்கல. இதுல வந்து எப்படி வந்து இவங்க வந்து 26வது பக்கத்துல ஒன்று இருக்குது, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 1862 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கை 2011ஆம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டது. நிதி உதவி கோரி அன்றைய மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதை கிடப்பில் போட்டது என்று சொன்னார்கள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நீங்கள் அங்கம் வைத்திருக்கிறீர்கள். இப்போ வந்து வீட்ல வந்து சாப்பிட்டு வர பிரதமர் இருக்கிறாரு, ஏன் அப்ப பேசி வாங்கல 2014? அது அவருக்கான क्वेश्चन பேப்பர். நீங்க உங்க क्वेश्चन பேப்பருக்கு சொல்லுங்க. நான் கேக்குறேன், நான் கேக்குறது அதுக்கு அவருக்கான क्वेश्चन பேப்பர் நான் கேக்குறேன். நீங்க கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருக்கின்ற பொழுது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசிடம் வாதாடி நிதியை பெற்றுக் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருந்துச்சு? அந்த சமயத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் மிக சிறப்பாக பேசியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நிதி அதற்கு கேளுங்க. அதற்கு பிறகு இங்கிருந்த அரசு மத்திய அரசு உடன்பட்டு ஒரு மத்திய அமைச்சரையோ ஒரு பிரதமரையோ சென்று சந்திக்க கூட மறுத்த ஒரு முதல்வர் இப்போ வந்து பிரதமர் வந்துட்டு போறாங்க. ஏன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஏற்றுக்க வேண்டியதானே? நான் இன்னொரு பதில சொல்ல வந்தேன். இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து பலமுறை கேட்டோம், நாங்கள் எந்த மின் உற்பத்தி செஞ்சிருக்கீங்கன்னு எந்த பதில் இல்லாமல் இப்போ பட்ஜெட்டில் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு மின் உற்பத்தி திட்டமும் செய்து 1 மெகாவாட் உற்பத்தி கூட இவங்க செய்யலன்றதை ஒத்துக்கிட்டாங்க. வெளியில் வாங்குறாங்க. நண்பர் சொல்லும்போது சொன்னார், மின்சார நேரம் வந்து கடல்ல இல்லைன்னு. 37% இல்ல 37% எப்பி இல்லாததுக்கு 37% மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க இந்த ஆட்சியில. அப்படியும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் வருதுன்னா அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கி நஷ்டத்தை திரு ஆனந்த் ஒரு பொருளாதார நிபுணராக உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது இன்றைக்கு 2வது இடத்திற்கு தமிழகம் வந்துவிட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய தொடக்கமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் மிஞ்சி நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாக தமிழகம் உருவெடுத்துள்ளது. அரசியலை விட்டுருக்கேன். நான் 2-3 பாயிண்ட்ஸை சொல்லிடுறேன். ஒரு பட்ஜெட்டுன்னு பார்த்தோன்னா 2 பார்க்கணும். ஒன்று ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க, டோட்டல் வரவு எவ்வளோன்னு டோட்டல் செலவு எவ்வளோன்னு பார்ப்பாங்க. 2வது ரெவன்யூ டெஃபிசிட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் சம்பளம், பென்ஷன், இன்ட்ரெஸ்ட்டில் உங்களால் கவர் பண்ண முடியுதான்னு. இந்த வருஷ பட்ஜெட்டில் நான் இன்றைக்கி நீங்கள் சொன்னதான் நான் பார்த்ததில் இந்த பட்ஜெட்டை 2015 அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தம்போது ரெவன்யூ டெஃபிசிட் 4,500 கோடி தான் இருக்கும்னு சொன்னார். இன்றைக்கி ரெவன்யூ டெஃபிசிட் 9,500 கோடி. அப்படின்னா டபுள் ஆயிடுச்சு. இது எதுக்கு? வெறும் சேல்ரி பென்ஷன் சேல்ரி பென்ஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுக்கறதுல செலவுலேயே இவங்களால் கட்டுப்படுத்த முடியலை. 2 மடங்கு கூடுதலாக இருக்குது. ஸோ 4,500 கோடி துண்டுங்கிறது 9,500 கோடி துண்டு. 2வது நாங்கள் 32,000 கோடி கடன் வாங்குவோம் இந்த வருஷம்னு சொன்னது 35,000 கோடி ஆகிடுச்சு. இந்த அப்போ டோட்டல் கடன் இந்த 2017 எஸ்டிமேட்டட் இஸ் 2,47,000 கோடி இருங்க. இதில் எல்லா கடனும் கிடையாது. இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டை ஒழுங்காக நடத்தாமல் 1,50,000 கோடி அதில் கடன் இருக்குது. அது கடன் வந்து ஒரு மாதத்துக்கு 1,500 கோடி ரூபா ஏறிட்டு இருக்குது. நீங்கள் யார் ஃப்ரீயாக வாங்கினாங்களா கொடுத்தாங்களா அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மாதத்துக்கு 1,500 கோடி ரூபா கடன் ஏறிட்டுருக்கு. பஸ்ஸு ஓட்டுறாங்க, பப்ளிக் செக்டர் பஸ்ஸு ஓட்டுறாங்க, ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபா நஷ்டம். டீசல் இறங்கின அப்புறமும் ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபா நஷ்டம். அதில் ஒரு 80,000 கோடி கடன். நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க, சிப்காட்டு அதெல்லாம் விட்டுருங்க, டிக்கு சிப்காட்டுன்னு லிஸ்ட்டு பட்டியல் போட்டே போகலாம். இந்த ப்ராடாக இந்த 3 மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணாலே
5 லட்சம் கோடி ரூபாய் கடன். அந்த கன்சிடர் வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் வந்து கைவிடலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? தட் மீன்ஸ் இதை கடன் வாங்கி இருக்கிறோம், நம்மளால செலவு பண்ண முடியாம. நான் கேட்கறது போக்குவரத்து கழகங்கள் உள்ளிட்ட விவகாரங்களில் நீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓய்வூதியம் போன்ற திட்டங்களை எல்லாம் நீங்க புதிய பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இல்ல அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சார். நான் சொல்றதை ஃபுல்லாக கேட்டு முடிச்சிருங்க. 5 லட்சம் கோடி ரூபா, இந்த 5 லட்சம் நான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு எதையுமே சொல்ல. 5 லட்சம் கோடி ரூபாங்கிறது 8% தான் கவர்மெண்ட்டே வட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே 8% தான் வட்டி கொடுக்குறாங்க. இவங்க சொல்கிற வட்டி வந்து 6%க்கு நாங்கள் வாங்குவோம்னு எழுதியிருக்காங்க. 6% கடன் வட்டி யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ மாதம் வருஷத்துக்கு நீங்கள் தமிழ்நாடு மக்கள் 50,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்காங்க. நான் அந்த கணக்குக்கு தான் வரேன். நான் சொன்னேன் இருங்க சொல்லி முடிக்கிறேன். சொல்றாரு வரும் நிதியாண்டில் 37,787 கோடி ரூபாய் வரை கடன் வாங்குவதற்கு மாநிலத்திற்கு தகுதி இருக்குதான் கொடுக்குதான். அது என்ன நோட்டு கொஞ்சம் இருங்க சார். நோட்டை பிரிண்ட் நான் அன்றைக்கி உங்களுக்கு கோல்டு டிபேட்டில் சொன்ன மாதிரி எல்லாரும் கடன் வாங்குவாங்க, எல்லாரும் நோட்டை பிரிண்ட் அடிப்பாங்க, கோல்டு விலை ஏறப்போகுது. ரைட்டுங்களா? அது நோட்டு பிரிண்ட்டு தான் நம்ம போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்கள் கூட இப்போ ரிசர்வ் பேங்க்கில் போய் நோட்டை இந்த சைடாக விட்டு அந்த சைடாக பிரிண்ட் அடித்து ஒருத்தருக்கு நம்மளே ஏமாற்றிக்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் 4,000 கோடி நஷ்டம், ஐடிபிஐயில் 3,000 கோடி நஷ்டம், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு டேங்கோடோக்கு கடன் கொடுத்து வசூல் பண்ண முடியாமல் அதை வந்து நஷ்டம்னு கணக்கு எழுதியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அதனால வாங்கிய கடனை கொடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஸோ இப்போ டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட், அதாவது நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ வருது வந்து 1,45,000 கோடி. இந்த 1,45,000 கோடியில் 60,000 கோடி வந்து ஃப்ரீபீஸ், ஃப்ரீயாக கொடுக்கறது. இந்த லேப்டாப்பு இலவச திட்டங்கள்ல 60,000 கோடி. நிதிநிலை ஒரு வார்த்தை குறிப்பிடுவதற்கு இன்னைக்கு எங்களுடைய செய்தியாளர் நிதித்துறை செயலரிடம் பேசுகின்ற பொழுது இந்த ஃப்ரீபீஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியதை அவர் கண்டித்திருக்கார். ஃப்ரீபீஸ்னு சொல்லாதீங்க, அதை விலையில்லா சரி ஏதோ ஒன்று சொல்லுங்க. சரி ஏதோ ஒன்று நான் சொல்லிட்டேன். ஃப்ரீபீஸ் சரி 60,000 கோடி ரைட்டுங்களா? வட்டி 50,000 கோடி. வட்டியும் இதுக்கும் கொடுக்கறதுக்கே 1,10,000 கோடி போயிடுச்சு. மீறி இருக்கிற 30,000 கோடியில் இவங்களால சொன்ன சம்பளம் பென்ஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது, சம்பளம் பென்ஷன் கொடுக்கறதுக்கே கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். இது இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். 2001 நான் எந்த கவர்மெண்ட்லாம் இப்போ சொல்ல, 2001 டோட்டல் ஸ்டேட்டோட ஃபிசிக்கல் டெபிசிட்டே 4,000 கோடி இருந்தது. நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணி 4,000 கோடி கடன் வாங்கிட்டு இருந்தோம் ஒரு வருஷத்துக்கு. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 37,000 கோடி கடன் வாங்குறோம். 15 வருஷத்துல 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடன் வாங்குறது. இந்த வாட்டி இவங்க சொன்ன டாக்ஸஸை கலெக்ட் பண்ண முடியாததுக்கு காரணத்தை சொல்லியிருக்காங்க. நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வரேன் திருப்பியும். நீங்கள் இதில் அவர் சொன்னதான் அந்த இலவச திட்டம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, அதனால விலையில்லா திட்டம்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த விலையில்லா திட்டங்களின் மூலமாக நீங்கள் வாக்குகளை பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய இந்த விலையில்லா திட்டங்களின் மூலமாக, ஏன்னா இதே வார்த்தையை வந்து அன்றைய முதலமைச்சர் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து அவர்கள் 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருக்கின்றதை குறித்து பேசிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கவர்ச்சி திட்டங்கள் மூலம் வறட்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பதைத்தான் இந்த நிதிநிலை அறிக்கை காட்டுகிறது என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை கடுமையாக குற்றம் சாட்டினார். இந்த லேப்டாப் உள்ளிட்டவை கவர்ச்சி திட்டங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகி வருகிறது. வரக்கூடிய தேர்தலில் புதிய கவர்ச்சி திட்டங்கள் எதுவும் வைத்திருக்கிறீர்களா அப்படிங்கிற அச்சமும் எழுந்து கொண்டிருக்கிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இதுபோன்ற இலவச என்ற சொல்லை தவிர்த்து விலையில்லா திட்டங்கள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறதா, அல்லது அது தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய அளவிலே கடனை ஏற்படுத்தி இருக்கிறதா, இது எந்த அளவிற்கு தவிர்க்கக்கூடியதாக இருக்கும்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.